Hi students, 12th standard business maths chapter 1 applications of matrices and determinants. Exercise 1.1 question number 1. Subdivision 4. 2 minus 1 1 3 1 minus 5 1 1 1. Find the rank. இந்த மேட்ரிக்ஸ் ஓட ரேங்க் வந்து ஃபைண்ட் பண்ணோம். இது 3x3 மேட்ரிக்ஸா R1 R2 R3 C1 C2 C3 3 ரோ 3 காலம் இருக்குது. 3x3 மேட்ரிக்ஸ். இதனுடைய ரேங்க் வந்து 3 உடைய கம்மியாக தான் இருக்கும். ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ரேங்கோட சிம்பிள் என்ன உங்களுக்கு தெரியும், ரோ ஆஃப் ஏ. இப்போ கொடுத்துக்கிற கிவன் மேட்ரிக்ஸை லெட் ஏன்னு சொல்லிட்டு எழுதிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஜென்ரல் ஃபார்மேட் இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் எடுத்து எழுதணும். இதனுடைய ரோ காலம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம் எடுத்து எழுதணும். இது 2ஓட மைனர் 1 minus 5 1 1. அடுத்தது மைனஸ் 1 இருக்குது. இதனுடைய ரோ காலம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம் எடுத்து எழுதணும். 3 minus 5 1 1 3 minus 5 1 1 எடுத்து எழுதணும். அடுத்து லாஸ்ட்டு 1 இருக்குது. இந்த 1ஓட ரோ காலம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம் எடுத்து எழுதணும். 3 1 1 1 3 1 1 1. 2ஓட மைனர் மைனஸ் 1ஓட மைனர் 1ஓட மைனர் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 into 1 plus 5. இது இன்ட்டு பண்ணால் 1 minus 5 வரும். மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கிறதால ப்ளஸ் 5. அதே மாதிரி தான் இங்கே 3 மைனஸ் இங்கே ஆல்ரெடி 1 இருக்கும். 1 into minus 5 இங்கே ப்ளஸ் 5ஆக மாறும். மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கிறதால. அடுத்தது 1 into 3 minus 1. ஆட் பண்ணுங்கள் 6 8 3 minus 1 வந்து 2ன்னு மாறும். ஆட் பண்ணால் 22 கிடைக்கும். 22 வந்து நாட் ஈக்குவல் டு 0. 22 வந்து 0 இல்லை. இதுவே 0 வந்ததுன்னா செகண்ட் ஆர்டர் மைனர் எடுத்து செக் பண்ணுவோம். நம்மளுக்கு இங்கே 0 வரல, நம்பர் வந்திருக்கு 22 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நம்பர் ஆன்சர் வந்திருக்கு. therefore ரோ ஆஃப் ஏ வந்து 3. 0 வந்தால் செகண்ட் ஆர்டர் எடுத்து செக் பண்ணோம். 0 வரலன்னா சம் ரொம்ப ஈஸி. ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. கொடுத்துக்கிற கிவன் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.